இல்ல சண்முகம், இல்ல சண்முகம், சே இவர சண்முகம் சொல்றதை விட பெண்முகம் சொல்லலாம். பெண்கள் மேல அவ்வளவு ஒரு சுவா இருக்காப்ல தலைவர். அதாவது மைக்க கிடைச்சா என்ன வேணா பேசலாம் அப்படின்றத இவரை பார்த்தா கத்துக்கணும். சார் உங்களை தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசியிருக்காப்ல, கவர்மெண்ட்ல இலவசமா டிவி கொடுக்குறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, அப்படியே வீட்டுக்கு பெண்கள் கொடுங்க, அதாவது ஒரு மனைவி கொடுத்துருங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏனுங்க பொம்பளை வேணுங்களா? பொம்பளை இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு நான் சொல்ல, மக்கள் சொல்றாங்க. ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது, அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். அன்னைக்கு ஏதோ தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு விட்டுறான்னு பார்த்தா இன்னைக்கு ஒண்ணு பேசியிருக்காப்ல. என்னன்னு கேளுங்க. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னாரு. சரி, அப்துல் கலாம் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? தெரியல. இவர் அதை விட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. சார் மத்தவங்க கனவு இருக்கட்டும், உங்க கனவு நீங்க சொல்லுங்க. ஆமா எனக்கு நயன்தாரா வேணும், ஆமா எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. ஓ நயன்தரா வேணுமா? நயன்தரா அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? முதல்ல கார் எடுத்துட்டு நேரா நயன்தரா வீட்டுக்கு போவீங்க, வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெண்கள் அப்படின்னா அவ்வளவு இலக்காரம் போச்சு உங்களுக்கு. ஒரு பொருளையும் பெண்களையும் ஒன்னும் ஒப்பிட்டு பேசுறீங்க. அப்படின்னு நான் சொல்லங்க, நான் சொல்ல, மக்கள் கேக்குறாங்க. குச்சமே இல்ல. எடப்பாடி சார் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? கவனிக்க மாட்டீங்களா? நீங்க அவங்க கூட கூட்டணி, அதாவது அவங்க கூட கூட்டணி வைக்கும் போதே தெரியும் எப்ப பாரு பொம்பளை 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 பொம்பளைன்னு. சரி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருதுன்னு. உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? முடியும், உள்ள வாங்க. அப்படின்னா அவனை பண்ணு. முதல்ல உன் புருஷனுக்கு கொடு. அவன் தேவையில்லாம வந்து என் நண்பன் சம்சாத்திட்ட கேட்கறானா, அதான் மேட்ரு. உன் டோரை க்ளோஸ் பண்ணிக்க.